வணக்கம். இது லவ் டு லைஃப் ட்ராவல் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் அது ஒரு ட்ராவல் வாக்னு சொல்லிக்கலாம். நான் எங்கெல்லாம் ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணணும், அந்த இடத்துல உள்ள ஃபுல் வீடியோ ஒரு புதுமையான சேனல் இது நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண சேனலாக இருக்கும். அதனால் இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொட்டல்குளம் ரோட்டில் பொத்தடி பாதையில் இருக்கும் மருத்துவமனைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே போர்ட்ரேட் மோடில் தான் இருக்கும். சரிங்களா, மன்னிச்சிருங்க. இதான் நாங்கண்ணா, என் பேர் பொன்னங்கடேஷ். இப்போ நம்ம பொட்டல்குளம் ரோட்டில் இருக்க மருத்துவமனைக்கு போயிட்டுருக்கோம். பொத்தேடி பாதையில் இருக்குது சரிங்களா மருத்துவமனை. இது இன்றைக்கி நான் உங்களுக்கு டப் பண்ணது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் பைக்கில் போயிருக்கும் போச்சுல அதிகமாக யார் வந்தனாலும் காற்று வந்தனாலும் என் வாய்ஸ் ஃபுல்லாகவே செம்மே கேட்கல. அதனால் நான் அந்த டப் பண்ணி உங்களுக்கு பேசுகிறேன் சரிங்களா. மருத்துவமனை எப்படி அந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அனுமனுக்கு அந்த ராமாயணத்தில் ஒரு விஷக்கடி ஏற்பட்டாலும் அந்த விஷத்தை முறியடிக்கிறதுக்காக அனுமன் ஒரு மலையை தூக்கிட்டு போகலாம். அந்த மலையிலேருந்து ஒரு பகுதி விழுந்தனால அந்த மருத்துவமனைன்னு பேர் வந்துன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம், பொட்டகுளம் ரூட்டில். இப்போ நம்ம பொத்தேடி பாதையில் இருக்கோம். அந்த பொத்தேடி பாதையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாகவே மலை தாங்க இருக்குது. அந்த ஊர் ஃபுல்லாகவே மலை சொல்லிக்கலாம் சரிங்களா. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்குது. அந்த மலையை பாதையை வெட்டி வச்சுருக்காங்க. இதுமாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மலையில் போக வழியில் இருந்துச்சு. நான் போன ரோட்டில் ரோடு அவ்வளோ சரியில்லைங்க. அதெல்லாம் நீங்கள் கன்னியாகுமரி சைடில் ஹைவேல வந்தீங்கன்னா சாய்பாபா கோயில் இருக்கும். அந்த சைடில் நீங்கள் மருத்துவமனை எங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க அழகாக சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ நம்ம மருத்துவமனைக்கு நம்ம போயிட்டுருக்கேன். அதனால் இப்போ நிறைய சொன்னோம்ல மலையை தான் ஃபுல்லாக இருக்கும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எப்படி சொல்லணும்னா அந்த மலையை சுற்றி தண்ணி தான் வரும் சரிங்களா. ஏன்னா பேச்சுப்பாயில் தண்ணி வரும். இந்த தண்ணி மலையை சுற்றி ஓடிட்டே இருக்கும். அதனால் அழகாக செழிப்பாக தான் இருக்குது சரிங்களா. அதை நீங்கள் காலையில் போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மதிய நேரத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு வெயில் சுட்டு எரிச்சிடும். நீங்களே பாருங்கள், நான் போகிற டைமில் மதிய நேரம் தான் போனேன். அதனால் ரொம்ப வெயில் சரிங்களா. அதனால் என்னால் சிவன் அந்த கோயில் மட்டும் தான் போக முடிஞ்சு, அனுமான் கோயிலுக்கு போக முடியலை. அப்போ ஐயா கோயிலும் பூட்டிருந்து சரிங்களா. இப்போ நம்ம மலைக்கு மேலே ஏற போகிறோம். இதாங்க அந்த மலை, இதான் மருத்துவமலை. அந்த மலை வேறு படிக்கட்டு இருக்குது. நான் இப்போ அகத்தியரை பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா. அகத்தியர் இப்போ பார்ப்போம். நான் அகத்தியர் கோயில் உள்ளே இருக்குது பாருங்கள். அந்த ஒரு பொந்து மாதிரி பார்த்தீங்களா, அதான் அகத்தியர் உள்ளே இருப்பார். அகத்தியர் ஏன் இங்கே வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அகத்தியர் ஒரு முனிவர் சாதிக்கும் போச்சுல இந்த மருத்துவமனையில் அதிகமாக மூலிகை இருக்குது சொன்னாங்க சரிங்களா. அதனால தான் அகத்தியர் போய் பார்க்க வந்திருக்கோம். அகத்தியர் இங்கே ஒரு பூஜை பண்ணுறாங்க. வந்தால் அங்கே ஒரு பத்தி 2 பத்தி வாங்கி அவருக்கு பூஜை பண்ணுங்கள். இதாங்க அகத்தியர். அகத்தியர் நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். சரி, அகத்தியரை பார்த்தாச்சு. இந்த வழியோடையும் நீங்கள் பார்த்துருங்க சரிங்க. இப்போ நம்ம சிவன் அந்த எப்படி ஒரு மலைக்கு குடஞ்சி அதுக்குள்ளே சிவன் இருக்கும் சரிங்க. அந்த சிவன் இடத்துல நீங்கள் மெடிடேஷன் பண்ணால் உங்களுக்குள்ள எல்லா கெட்டதும் சொல்லலாம், பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சேர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் சாதிக்க அளவுக்கு சக்தி வரும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதிகமாக நீங்கள் போகல பார்த்தீங்கன்னா, ஏன் இதுதான் படிக்கட்டுலாம் வீடியோ எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ தான் படிக்கட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்களே பாருங்கள். அதனால் நீங்கள் காலையில் வந்தாலே போதும் சரிங்களா. ஈவினிங் டைம் கூட ஓகே. ஆனால் மதிய டைம் வராதுங்க. ஐ மீன் 2 o'clock அந்த சைடில் இதை மாதிரி தான் வச்சு வேலை அதிகமாக அடிக்கும். நான் படிக்கட்டு மேலே வர ஏறணுங்க. அதை ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்திருக்கேன். சரி பாருங்கள். அதுக்கு இந்த மலையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா, அந்த மலையில் ஒரு முனிவர் அதிக நாள் வாழ்ந்தாராம். அந்த முனிவர் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த மலைக்கு அவர் தான் ஹெட்டு மாதிரி இருந்தார் சரிங்களா. அப்போ அகத்தியர் மூலிகை அதிகமாக இருக்க சொல்ல அப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது. இந்த இடம் மருத்துவமனை அதிகமாக தமிழர்களுக்கு அவ்வளோ எந்த விஷயம் தெரியலை. அதிகமாக கேரளா அவங்க மக்களுக்கு இந்த மலை அந்த சைடில் அவங்க வந்தால் கண்டிப்பாக அந்த மலைக்கு வருவாங்களாம். வந்துட்டு அவங்க சொன்னோம்ல தியானம் பண்ணிவிட்டு அவங்க போகலாம். நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலே அவுட்டர் வியூ பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. நீங்களே பாருங்கள், எல்லாமே தெரியும். அந்த சாய்பாபா கோயில் எல்லாமே அழகாக தெரியும். கோலம் எல்லாமே அந்த மலைக்கு மேலேருந்து தெரியும். என்ன ஹைட்டு போகலாம். ஏன் நான் போன சொன்னோம்ல மலை மதிய நேரத்தில் போனதால் அதை சுற்றி பார்க்க முடியலை. இப்போ நான் லேண்ட் சேப்பில் இருந்தாலும் கொஞ்சம் தலைகள் தான் இருக்கும் சரிங்களா. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அழகாக நான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அவுட்டர் வியூ லைட்டாக தயிர் வச்சு பாருங்கள். சாரி, நான் அழகாக உங்கள் இடத்துல பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். சரி, இப்போ நம்ம படிக்கட்டில் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகமாக நீங்கள் சப்பல் போட்டு நல்லது தான் சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த உச்சி வெயிலாம் பார்த்தீங்கன்னா பாறைலாம் சூடாக தான் இருந்துச்சு. அது வரும்போச்சில் உங்களுக்கு நான் கிளியராக காணிக்கேன் சரிங்களா. எப்படி நான் மலை ஏறேன் எப்படின்னு சொல்லி இப்போ நான் மேலே ஏறிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் நான் ஒரு சிவன் தெரியுதா, அந்த சிவன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் சரிங்களா. அழகாக படிக்கட்டு பண்ணியிருக்காங்க, பாறையில் பண்ணியிருக்காங்க, காங்கிரட்டும் போட்டிருக்காங்க. ஓகே, நைஸ். அதனால் உங்களுக்கு போக ஈஸியாக இருக்கும். சரி, நீங்கள் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 15+ மேலே உங்களை நீங்கள் கூட்டுற பண்ண போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளைல உங்களுக்கு மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்கும் மலை ஏறும்போச்சில் சரிங்களா. இப்போ நம்ம போயிட்டு மேலே பார்த்து போயிட்டுருக்கோம். இவ்வளோ தூரம் ஏறியாச்சு, எனக்கு கொஞ்சம் தூரம் தான் நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம். படிக்கட்டு ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நான்
கொஞ்சம் டப்புனது போர் அடிக்கல, எனக்கும் போர் அடிக்குது. ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸ் நீங்கள் மலை ஏறுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. மேக்ஸிமம் 50 மினிட்ஸ் ஏறணும். இப்போ மலை ஏறிட்டா இருக்கும் படிக்கட்டு. நான் மேலே வந்து நான் கோயில்கிட்ட வந்துட்டேன் பாருங்க. நான் ஒரு கோயில் தெரியுதா, இப்போ அந்த அந்த கோயில் தான் போகிறோம். நான் ஒரு கோயில் தெரியுது பாருங்க மேலே. எனக்கு கிட்ட வந்துட்டோம். எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு 10 செகண்ட்ஸில் நம்ம மேலே போயிடுவோம். ஐ மீன் கோயிலுக்கு போயிடுவோம் சொல்ல வந்தேன். நான் கோயில் தெரியுது பாருங்க, அந்த கோயிலுக்கு தான் போகணும். இங்கேருந்து எல்லாம் தெரியுது வியூவா. இங்கேருந்து பார்த்தாலே நல்ல வியூ தெரியுது பாருங்களேன். இங்கே கன்னியாகுமரி சைடில் ஹைவே இருக்கும், அந்த ஹைவே நல்லா இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. நான் கிட்ட வந்துட்டோம். எனக்கு கோயிலுக்குள்ளே போன பிறகு சொல்கிறேன். எனக்கு கோயிலுக்குள்ளே எல்லாம் என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் ஒரு ஆச்சரியமான தகவல் இருக்குது, அந்த தகவலை பற்றி நான் அந்த கோயிலுக்குள்ளே உள்ள போன பிறகு தான் உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்லிட்டுலாம் சொன்னேன், உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து எதுவுமே நம்ம வந்து ஒரு படிக்க விஷயம் இருந்தாலும் அந்த விஷயத்தை பார்த்தா கண்டிப்பாக நம்மளை டக்குன்னு புரிஞ்சிடும்ல. அதே மாதிரி தான் எது வேணாலும் அது கெட்ட போய் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். இதாங்க அந்த கோயில், தான் அந்த கோயில் தாங்க இது. மேலே யாராவது கோயில் வந்துருச்சு. இது வந்து சிவன் கோயில் சரிங்களா. இதுக்கு மேலே இன்னொரு கோயில் இருக்குது, 2 கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து என்னால் போக முடியலை, ஏன்னா நடைய பூட்டிட்டாங்க. அந்த கோயில்கிட்ட இது ஒரு ஊற்று நட இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊற்றுக்குள்ளே நம்ம போவோம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே ஐ மீன் கோயிலுக்கு அவுட் சைடில் என்னெல்லாம் இருக்குன்னு அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் வந்து கோயிலுக்குள்ளே போவோம் சரிங்களா. இங்கேருந்து பார்த்தா வியூ நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ நின்றுங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி எல்லாம் காணிக்கிறேன். அதை அடுத்த வீடியோவில் காணிக்கிறேன். சரி, இந்த வீடியோ காணிக்கிறேன் சரிங்களா. இப்போ மேலே வியூ பார்க்குறோம். சரி, இப்போ வந்து ஒரு மந்திரத்தை காணி. இந்த மந்திரம் தான் அந்த எழுதியிருக்கு. எனக்கு அது வாயில் நுழைய மாட்டேங்குது மந்திரம் சரிங்களா. அதனால் நீங்கள் பாதி ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு இந்த கோயில்கிட்ட ஒரு சிவன் டிராயிங் இருக்குது, நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா டிராயிங் சூப்பராக இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்து சிவனை வழிபடுற மாதிரி அந்த இடத்துல அவர் வந்து தியானம் பண்ணுறன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஓம். அந்த பிள்ளையார் எல்லா இடத்துலையும் இருப்பார்ல, அவரே இருக்கார். இப்போ நம்ம வந்து மந்திரத்தை பார்க்குறோம் சரிங்களா. சிவனாசுர தந்திர மந்திரம். இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணி உங்கள் லைஃப்பில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஒரு 108 மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு அழகான வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் அழகாக அந்த வீடியோ உங்களுக்கு இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் பேசுவோம் குடும்பத்தில் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு கெட்ட விஷயம் அந்த அந்த உங்கள் வீட்டை விட்டு விலகி பெறுமா. அதனால் அந்த 108 மந்திரத்தை நீங்கள் தயவு செய்து எல்லாரும் மந்திரத்தை உச்சரிக்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதேமாதிரி நிறைய நான் அங்கே வந்து மலையில் நிறைய ஒரு அரிய வகையான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ நான் ஃபுல்லாகவே எடுத்துக்கேன் சரிங்களா. அடுத்த வீடியோ வந்து நம்ம மருத்துவமலை போனால் அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு இந்த செப்பரேட்டாக சொல்கிறேன் சரிங்களா. இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சி. இந்த 108 மந்திரமும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து மனசோர சொன்னீங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும்னு அங்கே உள்ளவங்க சொன்னாங்க சரிங்களா. இப்போ நம்ம 108 மந்திரம் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வச்சு பார்த்தா தெரியும். பாருங்கள், 108 மந்திரத்துக்கான அமைதியாக இருக்கேன், நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த மந்திரம் வந்து அந்த கோயிலுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து அந்த தூணில் எழுதி வச்சிருப்பாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் 108 மந்திரத்தை நீங்கள் வீட்டில் வந்து உச்சரித்தா கண்டிப்பாக வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு சொன்னாங்க. அதனால் நீங்களும் உச்சரித்து பாருங்கள் இந்த சீவடோஸ்திர மந்திரம். இந்த சைடில் நான் ஒரு இந்த மலையிலேருந்து மழை பெஞ்சா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ள தண்ணி அடிஞ்சு இந்த பொந்துக்குள்ளே தான் வருமாங்க. அந்த ஊற்றி தான் ஊற்று தண்ணி சரிங்களா. இந்த இடத்த நம்ம ஊற்று தண்ணி பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இப்போ எல்லா இடத்த கொஞ்சம் அழகாக ஜூம் பண்ணி பார்த்துருவோமா. ஏன்னா நம்ம இந்த மலையில் வந்து நான் ஜூம் பண்ணி காணிச்சிருந்தேன், மறுபடியும் காணிக்கிறேன், நான் தப்பாக நினைக்காதுங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு இன்னொருக்கம் பார்த்தா நல்லது தானே. இப்போ ஜூம் பண்ணி காணிக்கிறேன். அந்த இடத்துல என்னெல்லாம் இப்படி இருக்குங்க, வியூ சூப்பராக இருக்குது. மதிய நேரத்தில் வந்து எப்படி இருக்கும், அப்போ காலையில் வந்து பனி பெய்யுமா எல்லாம் கேட்காருங்க. கண்டிப்பாக மழைனாலே கொஞ்சம் பனி பெய்ய தானே செய்யும். இப்போ நம்ம இந்த வழியை தான் நான் வந்தேன், நடந்து வந்த இடம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜூம் பண்ணி காணிக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து நான் வந்து கோயிலுக்குள்ளே போவோம். அதுக்கு பிறகு அந்த ஊற்று தண்ணி உள்ள இப்படி பார்ப்போம் சரிங்களா. எல்லாமே நான் பார்த்துட்டு கிளியராக பார்க்கணும் தான் நான் எல்லாமே ஒவ்வொரு செகண்டும் எல்லாமே கிளியராக உங்களுக்கு வீடியோ எடுத்து காணிக்கிறேன் சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து அந்த ஊற்று சொன்னோம்னா அந்த ஊற்று எடுத்து தண்ணிக்குள்ளே நடக்குது உள்ளே போகிறோம். படிக்கட்டுனா இப்படி தாங்க இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. இப்படி தான் படிக்கட்டு உள்ள வச்சுருக்காங்க. அழகாகவே ஆட்டோமேட்டிக்காக படிக்கட்டு வந்துச்சா இவங்களே ரெடி பண்ணி வச்சாங்களா எனக்கு தெரியலை. ஆனாலும் நான் உள்ளே போய் பாருங்கள், இப்படி தான் இருக்குது சரிங்களா. ஊற்று தண்ணி என்னால் குடிக்க முடியல, ஏன்னா வந்து அதிகமாக வந்து டஸ்ட் இருக்குது. அதே மாதிரி நீம் லீஃப் கூட இருக்குது. அதனால் நீங்கள் குடிச்சு பாருங்கள். ஓகே, நல்லா தான் இருந்து நினைக்கிறேன் சரிங்களா. அந்த தண்ணி நான் இப்போ குடிக்கல, ஆனால் நல்லா தான் இருக்குன்னு அந்த அந்த 2 நபர்கள் சொன்னாங்க. அங்கே ஒரு பூஜாரி பார்வை சொல்லுவார், இந்த தண்ணியை தான் நாங்கள் அங்கே பூஜை பண்ணுவோம் அவங்க சொன்னாங்க. அதனால தான் சொல்கிறேன் சரிங்க. இந்த ஊற்று தண்ணி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் இப்போ நான் ஜூம் பண்ணி காக்குறேன், அந்த இடத்துல இருந்தால் தண்ணி வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்குது சரிங்களா. அது உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியல, அதனால் இன்னும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. சரிங்க, நம்ம இதை நம்ம ஊற்று தண்ணியை பார்த்துட்டோம்.
இப்படி தான் அந்த இடத்துல இருக்குது. அதுவும் கோயிலுக்கிட்டேயே இருக்குது. சரி, நம்ம வந்து இன்னும் கோயிலுக்குள்ளே தான் போகுது பாக்கி. அந்த கோயிலுக்கு நம்ம இப்போ போவோம். இப்போ நான் மேலே ஏறுறேன் படிக்கட்டு. பார்த்தீங்களா, படிக்கட்டுலாம் இப்படி தான் இருக்குது. அழகாக வச்சுருக்காங்க சரிங்களா. அதனால் வந்து 15 வயசு மேலே உள்ளவங்களோ இது 18+ மேலே உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்தால் நல்லது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இதாங்க அந்த கோயிலுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தான் முத இருக்காங்க பார்த்துருங்க. பிள்ளையார், அதுக்கு பிறகு ஏதோ ஒரு இந்த ஒரு சாமி இருக்குது. அந்த சாமி நேம் எனக்கு தெரியலை. முத பிள்ளையாரை பார்த்தாச்சு. அந்த ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு தான் சிவன் இருக்கார். இந்த கோயில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறைக்கில் வந்து குடஞ்சி வச்சுருக்காங்க. அந்த சிவன் அதுக்குள்ளே இருக்காங்க சரிங்களா. இந்த இடத்துல நீங்கள் இந்த மெடிடேஷன் பண்ணால் உங்கள் உடம்புல உள்ள நெகட்டிவ் எனர்ஜிலாம் கம்மியாகி மெடிடேஷன் பண்ணுங்கள் அண்ணன் சொன்னாங்க. நானும் பண்ணேன் சரிங்களா. மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் மேலே பண்ணேன். அந்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். அது ஒரு ட்ரம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரம் என்ன பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து இங்கே தண்ணி ஓடிப்பா. அந்த தண்ணியை பிடிச்சிக்க தான் ட்ரம் வச்சுருக்காங்க. இதாங்க சிவன். இந்த சிவனை தான் இங்கேருந்து வந்து மனசார நினைத்து அந்த 38 மந்திரத்தையும் செபிச்சு வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் அந்த மருத்துவமனைக்கு வந்து சிவன் கிட்ட நீங்கள் அந்த 108 ஒப்பிச்சு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து செபிச்சா கண்டிப்பாக நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ மெடிடேஷன் பண்ண தான் போகிறேன் சரிங்களா. அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் மன்னிச்சிருங்க. ஒரு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் அது மேலே அதுக்கு மேலேயே உங்களால் பண்ண முடியும். பண்ணலாம் சரிங்களா. இது அந்த சிவன் கோயில். சரி, நான் மெடிடேஷன் பண்ணி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அதான் வீடியோ எடுத்திருக்கேன். சரி, நான் வெளியே தான் கிளம்பணும். வெளியே கிளம்பும்போது காணிக் வைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் சரிங்களா. இந்த கோயிலுக்கு வந்து அதிகமாக வந்து லைட் எனக்கு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சோலார் யாராவது கொடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களால் யூஸ் பண்ணது இந்த கோயிலுக்கு பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நம்ம வந்து மருத்துவமனையில் திருநீர் வச்சாச்சு. இன்னும் வெளியே தான் கிளம்புறோம் சரிங்களா. இந்த கோயில் தான் அங்கே வந்து அதில் அந்த ட்ரம் அதிகமாக இங்கே வச்சுருக்காங்க. இந்த பிள்ளையாரம் பார்த்து கும்பிட்டுடுங்க. மருத்துவமனைக்கு வந்தால் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க சரிங்களா. இப்போ கோயில் விட்டு நான் வெளியே வரேன். இந்த கோயிலே போகணும். அதுக்கு மேலே பார்க்கணும். அதுக்கு மேலே படி கிடையாது. இதுவரை தான் படி. இதில் 2 மரம் இருக்குது. 2 மரம் தெரியுமா இது? நான் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு. மரம் அது என்ன மரம்? நாவல் மரம் அட்டாச் ஆகிருக்கு. கடந்தே இருக்கு படிக்குள்ள கடந்தே இது வர குத்தி வச்சிருக்கு. வச்சிருக்குது அமைச்சர்கள் இல்லை. இது கொட்டி விட தவிர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. எங்களை மாதிரி பைக்கில் நல்லா இருக்கும். நம்ம ஆள் நடமாட்டம் தான். பேசி நடந்து 4-5 பேர் போனதுக்கா பேசி நடந்துகிட்டே இருக்கலாம். வழி தெரியாது. அவனும் வேறு கோயிலுக்கு போகிறான்லோ. அதுதான் உச்சிக்கு போகுது வழி. ஓ சரி, இதுவரை தான் படி. ஓ சரி சரி. கோயிலில் இருக்கும் படி. அது ஐயா கோயில். ஆமாம். இன்னும் அடுத்த டப்பம் அந்த 2 தான். காலில் எப்போ மேலே மாற போயிடலாம். அதில் ஏறி அப்படியே வெளியே போகணுமா? இனி இது பாதப்பில் இப்படி தானே இருக்கு. இது வந்து மேலே உள்ள கோயில். என்ன கோயில் இது? ஆஞ்சநேயர் கோயில் முன்னாடி 2. இது சும்மா பச்சை விஷயத்து இருக்காது இல்லை. இங்கே சாமி நல்லா சிலை வச்சிருக்கான்ல. வேலை பண்ணு. ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே கடவுள். ஸ்ரீ நாராயண குரு.
தெரியுமா? யாரு? கேரளாவில் உள்ளவர். அவர் இங்கே தான் சமாதி அடைஞ்சார். இங்கே இறந்து போனாரோ? நாராயணபுரம் காலேஜ் ஒன்று தெரியுமா? காலேஜ் பெரிய பெரிய காலேஜில் உண்டு நாராயணபுரம். ஏன்னா கதவு பூட்டி கிடக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது திறக்கல. என்ன இதில் யாரு அண்ணா அங்கே தள்ளியா இந்த சைடு ஓடி யாரும் நினச்சிக்க அப்படியே உள்ளே போய் எடுத்து அந்த மலைக்கு அங்கோடி போனோமா. ஓ, இந்த இடுக்குள்ளே ஓடி போகணும். ஏன்னா அந்த சைடுக்குள்ளே அந்த சைடு தான் இருக்குது. அது இது நீ ஈஸின்னு நினைக்காது. இதே மாதிரி கிடையாது. இது ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது. ஆமாம். சரியான பேர். ஓ, அப்போ கஷ்டம். சரி, அப்போ காலையில் வந்தால் ஈஸியாக நடந்து போயிடலாம். காலையில் வந்து ஒரு ஆள் சரி, ஒரு கூட்டம் ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி 4 லிட்டர் தண்ணி இருக்கு. அதுதான் பேக்கில் எல்லாமே ஸ்நாக்ஸ் போட்டு ஸ்நாக்ஸ் திங்கவே இல்லை, அப்படியே வச்சுட்டு வந்துட்டே இருக்கேன். அங்கே இருந்தாங்கன்னு இது தின்னா அவ்வளோ வயிறு பசிக்காது. பசிக்கல சாப்பிடணுங்களா? இப்பவும் பசிக்கல தெரியுமா? எனக்கு ஒரே சத்தம் போட்டுட்டு இருக்கு வயிறு. காலையில தான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். இங்கே மழை பெஞ்சா நல்லா தண்ணி வரும். மழை காலத்தில் வரக்கூடாது அப்போ இந்த சைடெலாம். தண்ணி அடித்து பிடிச்சிட்டு வரும் வந்தீங்களா? ஒலிக்கலாம் இதில் இருந்தால் அடித்து பிடிச்சிட்டு போவோம். மழை காலத்தில் வரக்கூடாது. இனி பாருங்க, இதான் என்ன தின்னுருப்பேன். பசிக்காது. ஃபஸ்ட் டைமில் சாப்பிட்டா இது பசிக்காது. ஒரு மாதிரி காலைல ஏதோ வீக்கமாக இருக்குது. ஒரு மாதிரி வரும். சரியான மனம். நல்லா அப்படியே இருக்கு வரோம். எவ்வளோ? 20. சாப்பிடுது அணில். அணில் சாப்பிடுது. எது? ஆமாம், அணிலா. அணில் குரங்கு எல்லாம் வரும். அதுக்கு தான் சோறு வைக்கிது. நல்லா சாப்பிட்டுட்ருக்கு. நீங்கள் இன்னொன்று சாப்பிடுது. நான் ஓடிடுச்சு. அது சாப்பிடுது. அப்படியே சாப்பிட்டு காலையில் பார்த்தா காலையில் ஒரு 9 மணிக்கு கிளம்பி சாப்பாடு மதியம் சாப்பாடு அங்கே வைக்கிற மாதிரி அதுக்குள்ள வந்துடலாம். மதியம் வந்துடலாம். போன மதியம் வந்துடலாம். காலையிலே போன வெயிலுக்கு முன்னே. ஆமாம், கொஞ்சம் வெயிலுக்கு முன்னே போனால் நல்லது. கடைசி நம்பர் எவ்வளோ? 27. 1527. நடக்கும் போதுலாம் நல்லா முட்டு வலிக்கும். நான் வெள்ளி விளம்பி ஆரம்பிச்சுட்டு வந்து பாஸ் நடந்துட்டு இருந்தேன். முட்டு 3 மாதம் நல்லா வலிக்க ஆரம்பிச்சிச்சு. வந்த யாரையும் பார்க்கல, தள்ளி ஓடிட்டேன். இந்த மலைக்கு மேலே ஏறியலாம் போயிட்டு வந்தால் உனக்கு ஒரு கால் வலி இருக்காது. கீழே இறங்கின பிறகு அடுத்த நாள் தொடவலிக்கு ஒன்றுமே செய்யாது. இந்த மலையில் அந்த மாதிரி நல்லா கால் வலி. இந்த மலைக்கு 2 நாள் இந்த மலைக்கு மட்டும் அந்த ஒரு அபூர்வ சக்தி உண்டு. நான் நிறைய நாள் ஏறிப்பேன். நம்ம மேக்க மலைக்கு ஏறுவோம்ல, ஊருக்கு மேக்க விட்டுள்ள மலையில் அங்கே அடுத்த நாள் எழுத முடியாது, தொடவலி. ஆனால் இந்த இதுக்கு யாருன்னா அந்த மாதிரி இருக்காது. நமக்கு தெரியாத விஷயம் கூட இந்த மலையை பற்றி கேரளாக்காரனுக்கு தான் நல்லா தெரியும். எல்லா கேரளா மக்களும் கன்னியாகுமரிக்கு வரும்போது இங்கே வந்துட்டு தான் போவோம் மருத்துவ மலைக்கு. சரி சரி சரி. நம்ம அடுத்த ஒரு மலைக்கு தானே நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். ஆமாம், நம்ம மலைக்கு ஏற மாட்டோம். ஆனால் இதை பற்றின விஷயம் எல்லாமே கேரளாக்கு தான் தெரியும். அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இந்த சைடில். நாங்கள் இருந்திருந்தாங்க முன்னாடி இது கேரளா 1964 முன்னாடி. ஆமாம் ஆமாம், புரியுதா? அதுக்கு பிறகு நம்ம இதை தமிழ்நாட்டோட சேர்த்துட்டோம். அந்த பாலக்காடு அங்கே கொடுத்துட்டு மேலே போனால் சூப்பராக இருக்கும். ஒரு கூட 2 பேரை கூட்டு 2 3 4 பேர். ஆமாம், அது கரெக்டாக பேசி பேசி கால் பண்ணியிருக்கோம். எப்படினாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்க இடம் இருக்குங்க. கழகம் சூப்பராக இருக்கும். உடம்புற நிழல்ல இருந்துட்டு கண்டிப்பாக உடம்புற தான் இருக்குது. அவன் கருவேல் நம்ம மஞ்சரி ஒரு கூடங்கிறதுக்காக உடம்புறத்தை வச்சுருக்காங்க.
ஓ அது இந்த மரம்லாம் அதுக்கு தான் இப்போ மஞ்சரிவுக்காக. சரி சரி அதை பிடி பீரியடில் எல்லா இடமும் இந்த மாதிரி வித்து போட்டா ஃப்ளைட்டில் வந்து ஹெலிகாப்டரில். சரி 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 அது இந்த மண் சரி அந்த கூட. ஆமாம், அது பிடிச்சிட்டு இருக்குமா வேற நெருக்கமான மரங்கள் இருக்கும்போது இந்த இதெல்லாம் விடுதான் பிடிச்சிடும். நம்ம ஊர் அது அதிகமாக இல்லை. ஏதாவது இந்த கிராம மக்கள் தான் அவங்க வந்து போகிறாங்க. கிராம மக்கள் மலைக்கு ஏற போகிறாங்க, வீட்டில் கீழே இருந்து வியாபாரத்தை பார்த்துருக்காங்க. சரி அதிகமாக மலைக்குள்ள பிரச்சனை ஏற மாட்டான். இந்த ஊருக்காரனே மலைக்கு ஃபஸ்ட் சின்ன பிள்ளையில ஏறினா தான் இருக்கும். இப்போமெல்லாம் ஏற மாட்டாங்க. தெரியுங்களா இங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். அவ்வளோதாங்க. நம்ம மருத்துவமலை மேலே உள்ள எல்லாமே சுற்றி பார்த்தோம். மொதல் சிவன் கோயில் போனோம், அதுக்கப்புறம் வந்து ஐயர் கோயில் போகும் பார்த்தா அங்கே வந்து நடு போட்டி போட்டு அதை நாங்கள் அங்கே போகலை. அனுமான் கோயில் ஏன் போகலன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ரொம்ப உச்சி வேலை, அந்த டைமில் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மார்னிங் டைம் ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த அண்ணன் சொன்னாங்க. அதனால தான் நம்ம அந்த அனுமான் கோயிலுக்கு போகலாம். சரிங்களா, உங்களுக்கு ரூட் சொல்லியிருந்தேன். அந்த சைடில் போனாலே போதும், அந்த மலையை சுற்றி போனால் அனுமான் கோயில் அந்த மேலே இருக்கும். சரிங்களா, கண்டிப்பாக நீங்கள் மருத்துவமலை போனீங்கன்னா இதை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அவர் சொன்னார் இந்த மலை ஏறினா கண்டிப்பாக உங்களுக்கு கால் வலிக்கவே செய்யாது சொன்னார். அதனால் உங்களுக்கு கால் வலிக்காது நம்புகிறேன். இப்போ நம்ம மருத்துவமலையை பார்த்துருக்கோம். இந்த மலை தாங்க நம்ம சுற்றி பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணாலும் ஒரு விளாக் ட்ராவல் விளாக் போட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நியூ அடுத்த ஒரு ட்ராவல் விளாக் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு இந்த ட்ராவல் ரொம்ப பிடிச்சிருந்தா, அந்த மருத்துவமலை பார்த்துன்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த ஒரு லைஃப் ட்ராவல் எங்கே இருந்தாலும் உங்களை பார்த்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் விடைபெறுவது பொன் வெங்கடேஷ். டாடா, பாய்.